சவுக்கு சங்கர் வந்து இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகையில தானே பிறந்திருக்க, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருக்க. உன் வீட்லயும் உங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல. சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து காவல்துறையில அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டாரு யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயில கூட சொன்னதில்லை. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை தீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் வந்து வெறும் தியாகம் பண்ணிட்டோ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோ அவர் வந்து பணி நீக்கம் பணியில இருந்து வெளியேறி வரல. அந்த ஆளே வந்து பெண்கள் கிட்ட தவறான முறையில வந்து நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியேறிட்டாங்க. நீ வெளியே வந்து சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயோ பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவை நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையோ யூடியூபர் சவுக்கு சங்கரும் அது அவர் பேசின அந்த பேச்சை வந்து ரெட்பிக்ஸ்ல இருந்து வெளியிட்ட ஃபெலிக்ஸ்ன்றவனும் தவறா வந்து தெரிஞ்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை வந்து கெடுத்திருக்கிறாங்க.